அனைவருக்கும் வணக்கம். 6/4/2026 இன்றைக்கு வந்த தீர்ப்பு, அதாவது இன்றைக்கு டேட் வந்து 7 இல்லையா, நேற்று வந்த தீர்ப்பு வந்து தீர்ப்பு கிடையாது. அது நான் அதிகாரத்தில் இருக்கேன், என்னை வந்து உன்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற நோக்கத்தில் செயல்படக்கூடிய அதிகாரிகளுக்கு ஒரு பாடமாக வந்திருக்குங்க. நான் எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். 2020 நடந்த ஒரு நிகழ்வு, நம் தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு சம்பவம். ஜாதி மத பாகுபாடு இன்றி எல்லாருமே குரல் கொடுத்தாங்க. அதில் வந்து பத்திரிகை துறையை வந்துட்டு நம்ம அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டு கொடுக்கணும். இதனால் வந்து அவங்க கொடுத்த அழுத்தத்தில் மதுரையில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் தானாக முன் வந்து இந்த வழக்கை எடுத்து நடத்தினாங்க. அதனுடைய தீர்ப்பு தான் இங்கே வந்தது. சாத்தான்குளம் சம்பவம் உங்கள் எல்லாருக்குமே அறிந்த ஒரு விஷயம்தான். அதனுடைய நிகழ்வு என்ன அப்படின்றது ஒரு பெரிய விளக்கம் ஒன்றும் தேவை கிடையாது, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஜெயராஜ் ஃபெனிக்ஸ், ஜெயராஜ் அவங்களுக்கு 59 வயசு, ஃபெனிக்ஸ் இளைஞன் 31 வயது. அந்த இளைஞன் எப்படி அப்படின்னா, எந்த ஒரு திமிராக இருக்கிறவங்க, கொஞ்சம் ரஃப்பாக பேசுகிறவங்க அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாருக்கூடையும் இணக்கமாக பழகக்கூடிய ஒரு நபர் அவர். ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு இதனோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கும். நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். நான் 8 மணிக்கு மூட வேண்டிய கடை, அவங்க ஒரு மொபைல் ஷாப் வச்சுருக்காங்க, சர்வீஸ் ஷாப்பு ஏதோ ஒன்று சம்திங் வச்சுருக்காங்க. கோவிட் டைமில் வந்துட்டு 2020 தானே இந்த லாக்டவுன் போட்டிருந்தாங்க. சரி, இப்போ கடையெல்லாம் மூடிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8 மணிக்கு மூட வேண்டிய கடை 8:10 ஆயிடுச்சு, அவ்வளவுதான். இதற்கு இப்படி ஒரு என்ன சொல்கிறது, ஆக்ஷன் எடுக்கணுமா அப்படின்னா, விசாரித்ததில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே இது நான் என்ன ஸ்டோரி அப்படின்றத சொல்கிறேன். ஓகே, இவங்க வந்துட்டு 8:10க்கு மூடி இருக்காங்க. சரி, போலீஸ்க்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒரு வாக்குவாதம் நடந்திருக்கு, அவ்வளவுதான். அப்போவே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகலை. அடுத்த நாள் வந்துட்டு தான் இவங்களே ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. அங்கே தான் வந்துட்டு ப்ராப்ளம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, அவங்க தந்தை வந்து மகன்கிட்ட இந்த மாதிரி 8 மணிக்கெல்லாம் கடையை மூட சொல்லணும் அப்படின்னு மகன்கிட்ட சொன்னதாகவும், மகன் வந்து அப்படியா, நானாக இருந்தால் அவன் கையை வெட்டியிருப்பேன் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்த அதை கேட்டுட்டு இருந்த ஒரு கான்ஸ்டபிள் போயிட்டு எஸ்ஐ ஸ்ரீதர் கிட்ட சொன்னதாகவும், இப்படியா சொன்னானுங்க, அவனுங்களுக்கு நான் யாருன்றதை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அதிகார திமிரை நான் காட்டணும் அப்படின்றதுக்காக தான் அந்த கொலை நடந்ததா விசாரணையில் தெரிய வந்திருக்கு. அதாவது அந்த அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த நைட்டு ஃபுல்லாக வச்சு அடிச்சிருக்காங்க. நைட்டு போயிருக்காங்க 8 மணிக்கு, விடியற்காலம் 3 மணி வரைக்கும் 10 நிமிஷம் இடைவெளி விட்டு விட்டு அடிச்சிருக்காங்க. அவங்க தாய் போயிருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிருக்காங்க, கெஞ்சிருக்காங்க, ஐயா நீங்கள் இந்த மாதிரி பண்ணதை அடித்ததை நாங்கள் யார்கிட்டையும் சொல்லலை, எங்கேயும் நாங்கள் கொண்டு போகலை, தயவு செஞ்சு என்னோட கணவனையும் என்னுடைய பிள்ளையும் வந்துட்டு விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க கன்சிடர் பண்ணவே இல்லை. இந்த ஸ்ரீதர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அங்கே சேர் போட்டு உட்காந்துட்டு அவங்க கதறது இன்னும் எனக்கு நல்லா கேட்கவே இல்லை, அடித்து ட்ரைனிங் எடுத்துக்கோங்கடா அப்படின்னு பேசியிருக்காங்க. இதெல்லாம் முடியுது அவங்களுக்கு. அது எனக்கு சொல்கிறதுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இரும்பு ராடு அவங்களோட ஆசன குழாய் வழியாக செலுத்திருக்காங்க, அடிச்சிருக்காங்க. பிளட் அப்படி, அதாவது அவங்க என்ன மாதிரி பிளட்டு கசிஞ்சிருக்கு அப்படின்னா, அவங்களுடைய ட்ரெஸ்ஸை வந்து புழிஞ்சாங்க அப்படின்னா ரத்தம் வந்துட்டு நம்ம துவைச்சி தண்ணி எப்படி புழிஞ்சா வரும் அந்த மாதிரி, அந்த நிலைமையோடு தான் வந்துட்டு திரும்ப ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இந்த ப்ராசஸ் எல்லாம் முடியுது. 20ஆம் தேதி அவங்கள கைது பண்ணுறாங்க. 22 அவங்க மகன் உயிரிழக்கிறாரு, 23 அவங்க தந்தை உயிரிழக்கிறாரு. இது நடந்து முடியுது. இது மிகப்பெரிய பிரச்சனையாக வெடிக்குது. அதுக்கப்புறம் மதுரையில் இருக்கக்கூடிய அந்த நீதிமன்றம் தானாக முன் வந்து வழக்கை எடுக்கிறாங்க. அந்த நீதிபதி வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து போயிருக்காரு. அந்த விசாரிக்கணும்ல என்னதான் நடந்திருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை போயிருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய அந்த போலீஸ்காரங்க எல்லாம் இருக்காங்க இல்லை, அந்த 10 பேர் வந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டாங்க இல்லையா, அதில் ஒருத்தர் வந்து அவருக்கு பின்னாடி அந்த ஜட்ஜ் இருக்காருல்ல, ஜட்ஜுக்கு பின்னாடி நின்றுட்டு ஊடக நாகரிகம் கருதி நான் வந்து இந்த வார்த்தையை பிரயோஜனப்படுத்தக்கூடாது, பட் இருந்தாலுமே கூட இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த வார்த்தையை சொல்கிறேன். உன்னாலலாம் என்னடா பிடுங்கிட முடியும், ஒன்றும் பிடுங்க முடியாது அப்படின்னு பின்னாடி இருந்து ஒரு போலீஸ் சொல்லியிருக்காரு.
சரி, எந்த ஒரு லத்தியை பயன்படுத்தி அடிச்சிங்க, அதை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்டிருக்காரு. அதுக்கும் அவங்க ஒத்துழைக்கல. அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அந்த தடயங்களை மறைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அவரை டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவர் நீதிபதி இல்லையா, அவரோட பவர் அவரை காட்டணும் இல்லை, அதை காமிச்சு அதுக்கப்புறம் அந்த ராடு அந்த லத்தி அவங்க பயன்படுத்தியிருக்காங்கல்ல, அதெல்லாம் கொண்டு வந்து அப்புறம் பரிசோதிச்சு பார்த்ததுல தான் ஆமாம் அவங்கள அடித்தது இதுதான் அப்படின்றது மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணி இப்போ ஃபைனலாக வந்துட்டு தீர்ப்பு இவங்க தான் குற்றவாளிகள் அப்படின்னு தீர்ப்பு வந்தது. அதாவது சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன தண்டனை அப்படின்றது வரலை. நம்ம எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தோம், என்னது இது, ஏன் இவ்வளவு காலதாமதம் எடுத்துக்கிறாங்க? ஆல்ரெடி 5 வருஷம் 8 மாதங்கள் ஆயிடுச்சு. அவங்கள வந்து வெளியில் விடலை. அதுக்கு வந்துட்டு முழுக்க காரணம் வந்து நீதிபதி அவர்கள் அவங்க எடுத்த முயற்சி, அவங்கள வெளியில் விட்டால் சாட்சியங்களை கலைச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. சரி, இவங்க தான் குற்றம் செஞ்சாங்க அப்படின்னு வந்துடுது, ஏன் இன்னும் தீர்ப்பு வழங்கலை அப்படின்னு நான் உட்பட நினச்சிருக்கேன். ஏன், எதனால அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு எதுக்காக அப்படின்னா, அவங்க வெளியிலேயே வர முடியாது. இதை வந்து அவங்க மேல்முறையீடு செஞ்சாலுமே கூட அவங்க வெளியில் வர முடியாத அளவுக்கு தான் தீர்ப்பு வந்திருக்கு. தீர்ப்பு எழுதிட்டு ஜட்ஜ் வந்து அந்த பேனாவையே உடைச்சிட்டாரு. இன்னமும் இனிமேல் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது அப்படியும் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய தண்டனை வந்துட்டு இரட்டை ஆயுள் தண்டனை. 2 பேர் தானே அவங்க டார்ச்சர் பண்ணி கொண்டு இருக்காங்க. அதனால 2 பேருக்குமே இப்போ நார்மலாக ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 15 வருஷம் வந்துட்டு அவங்க உள்ளே இருப்பாங்க. ஏதாவது ஒரு நன்னடத்தை, இவங்க நல்லா நடந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சில தலைவர்கள் பிறந்த நாள்லாம் வரும் இல்லையா, அப்போ நன்னடத்தை காரணமாக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள வெளியில் விட்டுடுவாங்க. அந்த மாதிரியும் கூட இவங்க வெளியில் வந்துட முடியாது. அப்படி எதுலேயுமே இவங்க அப்பீல் பண்ணாலுமே கூட இவங்களால வெளியில் வர முடியாத ஒரு தண்டனை தான் கொடுத்துருக்காங்க. இந்த தண்டனை வந்து எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா, நான் அதிகாரத்தில் இருக்கேன், என்னை வந்து உன்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் செயல்படக்கூடிய அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக இது அமைஞ்சிருக்கு. இதில் வந்து ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா, அப்போவே வந்துட்டு ஏடிஎம்கே காசு கொடுத்தாங்க 25 lakhs, டிஎம்கே கொடுத்தாங்க படம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எவ்வளவு கோடி பணம் கொடுத்தாலும் கூட அந்த குடும்பத்தின் ஆணி வேறாக இருக்கக்கூடிய தந்தை மகன் அந்த இழப்பை வந்துட்டு ஈடுகட்ட முடியுமா? முடியவே முடியாது. இது எனக்கு இருக்கக்கூடிய வருத்தம். உங்கள் சார்பாக என்ன அப்படின்னா, உங்களுக்குமே இது இருக்கும். அதாவது ஒரு விஷயத்திற்கு தீர்வு எப்போ வருது அப்படின்னா, ஒரு குடும்பத்துடைய மிகப்பெரிய ஒரு பாதிப்பு நடந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு அதுக்கான சொல்யூஷன் கிடைக்குது. இது முன்னாடியே இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த ஜட்ஜ்மெண்ட்டே, இந்த தீர்ப்பே 5 வருஷம் 8 மாதம் கடந்து வந்திருக்கு இல்லையா, இது முன்னாடி வந்திருந்துச்சு அப்படின்னா அஜித் குமார் அந்த கொலை நடந்திருக்காது. அதுவுமே இதே மாதிரி தான், தன்னோட பவரை யூஸ் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இது நடந்துச்சு. கொஞ்சம் குற்றங்கள் குறையணும் அப்படின்னா சட்டங்கள் வந்துட்டு கடுமையாகணும், தண்டனைகள் வந்துட்டு கடுமையாக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு குற்றங்கள் குறையும் இல்லையா. இவங்களுடைய விஷயத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கு. இந்த விஷயத்தில் அதுக்கு நம்ம சந்தோஷப்படணும். எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் சீக்கிரம் தண்டனைகள்லாம் கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னும் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், மிகப்பெரிய பாதிப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயத்துக்கு தீர்வு வரணுமா அப்படின்னா, அப்போ ஏதாவது ஒரு குடும்பம் வந்துட்டு இப்படி அழியணும், இப்படி கொடுமையை அனுபவித்து சாகணும், அதுக்கப்புறம் தான் அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னா அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இது நிறைய எக்ஸாம்பிள், இந்த ஆழ்துளை கிணறெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அப்போல்லாம் என்ன பண்ணாங்க, அதுக்கு சட்டங்கள் வந்துட்டு கடுமையாக பண்ணியிருக்கணும்ல, அதை பண்ணிங்கன்னா ப்ராப்பராக மூடணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதெல்லாம் மூடாமல் அதில் நிறைய குழந்தைங்க விழுந்து இறந்துருப்பாங்க, ஆடு மாடு விழுந்து இறந்துருப்பாங்க. அது அப்புறம் பெரிய விஷயமாகி அவங்க ப்ரெஸ் மீடியா எல்லாம் அதை ஃபோக்கஸ் பண்ணி அதை பெருசாக பண்ணதுக்கப்புறம் தான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்க. அப்போது அத்தனை குழந்தைங்க வந்துட்டு உயிரை கொடுத்தாதான் அதுக்கு சொல்யூஷன் கிடைக்குமா? ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதை கொஞ்சம் மாற்றணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு கவர்மெண்ட்டில் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுக்குறாங்க அப்படின்னா, படிப்பு, அவங்களோட திறமை, இதை தாண்டி அவங்களுக்கு வந்துட்டு மனிதாபிமானம் இருக்கா, மனிதர்களாக வாழக்கூடிய தகுதி அவங்களுக்கு இருக்கா அப்படின்றத முதல்ல நம்ம பார்க்கணும். அவங்கள தான் இந்த மாதிரியான வேலைக்கெல்லாம் அமர்த்தணும். இதை கொஞ்சம் சரி பார்க்கணும்.
திறமை படிப்பு எல்லாம் அடுத்த விஷயம் தாங்க. இப்போ அந்த ஸ்ரீதர் இப்போ தண்டனை கொடுத்துட்டு வெளியில் வரும்பொழுதும் என்ன மரண தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படின்னு போலீஸ் எல்லாம் கொஞ்சம் தள்ளி போங்க அப்படின்னு அந்த தென்னாவட்ட அந்த திமிரா பேசக்கூடிய காட்சியும் நம்மளால வந்துட்டு பார்க்க முடியுது. அப்போது அந்த ஆள் வந்து இன்னமுமே வந்துட்டு அந்த ஒரு உணரலை, நம்ம இப்படி பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இல்லை, சரி நான் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். அப்போது மனித ரூபத்தில் இருக்கக்கூடிய மிருகமாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உள்ள நபர்களை வேலை கிடைச்சாலுமே அவங்களெல்லாம் கண்காணிக்கணுங்க. இவங்களுக்கெல்லாம் உண்மையாகவே மனிதாபிமானம்லாம் இருக்கா அப்படின்றதுக்காகவே இதுக்காகவே கிளாஸஸ் எல்லாம் கொடுக்கணும் போல இருக்குது. ஸோ இது எனக்கு அதை பற்றி தெரியலை. என்னை விட அறிவார்ந்தவங்க உங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு இது வந்து என்ன ஒரு ஸ்ட்ரக்சரில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து பண்ணுங்கள். நன்றி.